ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கயல் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்ட் பேபி சிம்டம்ஸ் ப்ரெக்னென்சி டைமில். பட் குழந்தை சேம் ஜெண்டர் தான். அதை பற்றின வீடியோ தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் வேறு வேறு சிம்டம்ஸ் இருந்துச்சு ப்ரெக்னென்சியில். ஆனால் பிறந்த குழந்தை சேம் ஜெண்டர் தான். கேர்ள் பேபி தான் எனக்கு பிறந்துச்சு. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு கேர்ள் பேபிக்கான எல்லா சிம்டம்ஸும் மேக்ஸிமம் இருந்துச்சு. மாயன் கேலண்டர் செக் பண்ண மாயன் கேலண்டர்லேருந்து எனக்கு எல்லாமே கேர்ள் பேபிக்கான மேக்ஸிமம் சிம்டம்ஸ் இருந்துச்சு. என்னோடய இன்ட்யூஷனுமே இது கண்டிப்பாக கேர்ள் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிற அளவுக்கு பேபி சிம்டம்ஸு கேர்ள் பேபிக்கான சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஹார்ட் பீட் கேட்பீங்க. ஹார்ட் பீட்டுமே 140 அபவ் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பேபிக்கு டோட்டல் ப்ரெக்னென்சிக்குமே. ஆனால் செகண்ட் பேபி பாப்பா பிறந்ததுக்கு எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஸ்டார்ட் டு எண்டு எல்லாமே எனக்கு பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம பாய் பேபிக்குமே இப்போல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சிம்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சிம்டம்ஸ் சொல்லணும்னா, வாமிட்டிங் சென்சேஷன் இல்லவே இல்லை. ஆனால் மயக்கம் வர மாதிரி, ரொம்ப ஹெட்டேக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கோ செகண்ட் ப்ரெக்னென்சிக்கோ அனுபவிச்சது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு இதுதான். எனக்கு வாமிட்டிங்கே இல்லை. அப்படியே நான் வாமிட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஒன் ஆர் 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். எனக்கு சுத்தமாக வாமிட் சென்சேஷனே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் ரொம்ப வாமிட் பண்ணேன். டில் டெலிவரி வரைக்குமே நான் வாமிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு எனக்கு அந்தளவுக்கு பசியே இல்லை. செகண்ட் பேபிக்கு எனக்கு நல்லா பசிச்சுது. ஆனால் சரியாக சாப்பிட முடியல. வயிறு ஃபுல்லாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்படி இல்லை. நம்மளுக்கு எனக்கு அந்தளவுக்கு பசிக்கவும் இல்லை. வாமிட் சென்சேஷன் இருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு பசிக்கவும் இல்லை. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டேன், ஓரளவுக்கு நான் நல்லா சாப்பிட்டேன். அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பேபிக்கு எனக்கு அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அந்த வயிற்றில் கோடு விடும் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் பேபிக்கு கேர்ள் பேபியாக இருந்தால் ஆஃப் தான் இருக்கும், தொப்புள் வரைக்கும் தான் இருக்கும். பாய் பேபியாக இருந்தால் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இருந்தாலும் கேர்ள் பேபினா திக்காக இருக்கும், பாய் பேபினா தின்னாக இருக்கும் லைனாக அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 5 மந்த்துக்கு மேலே கொஞ்சம் பாதி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக திக்காகவே பிளாக் கோடு இருந்துச்சு. செகண்ட் பேபிக்கு எனக்கு ஸ்டார்ட் டு எண்டு லீனியா நிகரா அந்த கோடு ஸ்டார்ட் டு எண்டு தின்னாவே தான் இருந்தது. அந்த பாதி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெவலப் ஆன மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரெஸ்ட்டு கேர்ள் பேபினா லெஃப்ட் சைடும், பாய் பேபினா ரைட் சைடும் பிகராக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு கேர்ள் பேபிக்கு ஃபர்ஸ்ட் பேபி லெஃப்ட் சைடு தான் இருந்துச்சு. இதுக்கு ரைட் சைடு தான் இருந்துச்சு அந்த டிஃப்ரென்ஸ். ஆனால் எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஆகும். ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஆனாவே அது பாய் பேபி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட் பேபிக்கு எனக்கு நல்லாவே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆச்சு. நானுமே எனக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நிஜமாலுமே நமக்கு பாய் பேபி தான் பிறக்க போகுது அப்படின்னு ஒரு டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தேன், நமக்கு பாய் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்தது. அதுக்கப்புறம் ஹேர் லாஸ் ஆகும் கேர்ள் பேபியாக இருந்தால். பாய் பேபியாக இருந்தால் ஹேர் ரொம்ப க்ரோத் ஆகும்னாங்க. எனக்கு ஹேர் லாஸும் ஆகலை, க்ரோத் ஆன மாதிரியே எந்த ஃபீலும் இல்லை. ஆனால் எப்பவும் போல தான் என்னுடைய ஹேர் இருந்துச்சு. லாஸ்லாம் ஆகவே இல்லை. ஏன்னா விட்டமின் இன்டேக்கு, நம்ம கால்சியம் அதெல்லாம் எடுக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஹேர் லாஸ் இருந்துச்சு வயிற்றில் இருக்கும்போது. செகண்ட் பேபிக்கு எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. எப்பவும் போல் நார்மலாக எனக்கு எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங்கில் தான் இருந்தது. நான் என்னோடய ஹேரும் எந்த ஒரு இதுவும் இல்லை, வளரலை, அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
அந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோல்டு ஃபீட் இருந்தால் பாய் பேபினும், ஹீட்டாக ரொம்ப சூடாக இருந்த மாதிரி இருந்தால் கேர்ள் பேபினும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கோல்டு ஃபீட் தான் செகண்ட் பேபிக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் அது சரியாக நோட் பண்ணலை. அதனால் இதுவும் என் விஷயத்தில் பொய்யாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் யூரின் கலர் மெயினாக அது சொன்னாங்க. யூரின் கலர் ரொம்ப டார்க் எல்லோயிஷாக இருந்ததுன்னா பாய் பேபினும், ஒயிட் ஒரு மாதிரி ஒயிட்டியாக லைட் எல்லோ அந்த மாதிரி இருந்தால் கேர்ள் பேபினும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் எனக்கு கேர்ள் பேபிக்கு அந்த இதுவும் நடந்தது. ஏன்னா எனக்கு அது ஒயிட்டாக தான் அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி. எனக்கு செகண்ட் பேபிக்கு ஸ்டார்ட் டு எண்டு நான் ஃபுல்லாக நோட் பண்ணது எல்லாமே டார்க் எல்லோலே தான் இருந்துச்சு. அந்த ஒரு சிம்டம்ஸும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாய் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கன்ஃபர்மேஷனுக்கு அந்த ஒரு சிம்டம்ஸுமே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் ஹார்ட் பீட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஹையாக இருந்து அதுக்கப்புறம் எல்லா ஸ்கேன்லேயுமே குறைஞ்சிக்கிட்டே 9th மந்த் ஸ்கேன்லலாம் 130 120 அப்படி இருந்தாவே பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேர்ள் பேபிக்கு 140 அபவ் தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொன்னதில் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு அது கன்ஃபார்மாக நடந்துச்சு. ஆனால் செகண்ட் பேபிக்கு பாய் பேபிக்கு என்ன சிம்டம்ஸ் சொன்னாங்களோ அதே தான் நடந்தது. எனக்கு என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 180 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சடனாக எல்லாமே குறைஞ்சி 9th மந்த் வரையுமே எனக்கு 130 135 அதான் 140க்கு கீழே அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஹார்ட் பீட்டு. ஆனால் எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா இந்த விஸ்டம் டீத் பெயின்னு, அதுக்கப்புறம் ரொம்ப ஹெட்டேக் பெயின்னு இதெல்லாம் இருந்ததுனாவே பாய் பேபிக்கு தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் கேர்ள் பேபி தான் பிறந்தது. நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு இது ஃபீலிங்ஸ் இல்லை. ஏன்னா பெரிய பாப்பா எனக்கு தங்கச்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப உறுதியாக இருந்தாள். தங்கச்சி தான் பிறக்கும். அவள் ஸ்டார்ட் டு எண்டு வரையுமே பாய் பேபின்னு அவள் வாயில் வரவே இல்லை. தங்கச்சி பாப்பா தான் பிறக்கும், பாப்பா தான் பிறக்கும், பாப்பா தான் பிறக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தாள். அதுக்கேற்ற மாதிரியே பாப்பா தான் பிறந்துச்சு. அதனால் எங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லை பாய் பேபி பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேருமே ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். பாயாக இருந்தால் ஓகே ரொம்ப சந்தோஷம், கேர்ள் பேபியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பாப்பா கேட்குறதே அவளுக்கு பிறந்துருச்சு. நம்ம அவளுக்கோசரம் தான் அவள் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கோசரம் தான் நம்ம செகண்ட் பேபி பிளான் பண்ணது. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவே போதும், நமக்கு எந்த பாப்பாவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்ததுனால எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை. இந்த மேடம் பேர் ருத்ர பிரணவி. அவங்களோட ஜாதகத்தில் அந்த நேம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பிறக்கிற வரைக்குமே எங்கள் எல்லாருக்குமே இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, வயிறு கூசாக இருந்தால் அதை கூராக இருந்து பெல்லி பட்டன் வெளியே தெரிஞ்சுதுன்னா பாய் பேபி தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செகண்ட் பேபிக்கு வயிறு கூராக தான் இருந்துச்சு, கீழே இறங்கின மாதிரி. பெல்லி பட்டன் மெயினாக 7th மந்த்துக்கு மேலே எனக்கு நல்லாவே பெல்லி பட்டன் தெரிஞ்சுது. ஆனால் கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு. அதனால் சிம்டம்ஸ் வச்சு இந்த பேபி தான் பிறக்கும், இந்த பேபி தான் பிறக்கும் தயவு செஞ்சு ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. எந்த பேபியாக இருந்தாலும் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டிங்களா, காரம் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஃபுல்லாக நான் ஸ்வீட் சாப்பிட்டேன். அதனால தான் சொன்னேன், எனக்கு கேர்ள் பேபிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னாங்களோ எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு நடந்துச்சு. ஆனால் செகண்ட் பாப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, பாய் பேபிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னாங்களோ அது எல்லாமே நடந்தது. ஆனால் கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு. நான் செகண்ட் பேபிக்கு காரம் தான் சாப்பிட்டேன், ஃபுல்லாகவே காரம், உப்பு, ஊறுகாய் சாதம்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த கிரேவிங்ஸில் ஊறுகாயெலாம் போட்டு சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்ருக்கேன் நான்.
அந்த காரம், அந்த உப்பு, புளிப்பு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டில் எண்டு ப்ரெக்னென்சி வரைக்குமே நான் நல்லா அதனால ஸ்வீட் சாப்பிடாமலே இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு, கேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் வந்து இந்த காரம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன் நான். அதனால தான் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாமே வந்து ஒரு சில டைமில் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இது வந்து பாய் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு பிறந்தது வந்து கேர்ள் பேபி தான். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படின்னா, வருத்தம்லாம் படல. கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஆசை இருந்துச்சு, பாய் பேபியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபி வந்து ரொம்ப ஹாப்பி. அதனால எனக்கும் ரொம்ப ஹாப்பி. 2 பேரோட பாண்டிங்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா நாங்களுமே வந்து கேர்ள் பேபிஸ் தான். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 2 பேர். அதே மாதிரி இவங்களும் 2 பேர். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை, இவங்களுக்கு நல்லாவே ஏஜ் டிஃப்ரென்ஸ் 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதுனால எங்களோட பாண்டிங் பார்க்கவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருக்குது, 2 கேர்ள் பேபிஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், சிம்டம்ஸ் வச்சு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்களும் வந்து இந்த பேபி தான் பிறக்கும், அந்த பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர வேண்டாம். கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய சிம்டம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரே சிம்டம்ஸ் இருந்து ஒரே பேபி ஜெண்டரில் வந்து பேபி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.